வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோஸ் பொரியல் பண்ணுறோம். அதுக்கு தேவையான சோம்பு, சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், தண்ணி ப்ளஸ் வெங்காயம், தக்காளி, கோஸு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நம்ம ரொம்ப சந்தோஷம். 11,000 பேர் பார்த்துருக்கீங்க வியூவர்ஸு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் சேனலை பார்த்ததுக்கு. மிக்க நன்றி. இதுக்கப்புறம் மேலும் மேலும் உங்கள் ஆதரவு கிடைக்கணும் என்று நினைக்கிறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு, சீரகம் போட்டோம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் பொடியாக நறுக்குனா நல்லாயிருக்கும். கோஸு நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். கடுகு போட்டு, உளுந்து, காஞ்ச மிளகா போட்டு கோஸ் இது பண்ணி மஞ்சத்தூள் போட்டு, உப்பு போட்டு நம்ம தேங்காய் திருவி போட்டோம்னா அது ஒரு விதமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கூட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்களி சாம்பார் வச்சுக்கலாம். இல்லைன்னா தயிர் தாளித்து ஊற்றின்னு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செவந்துடுச்சு. நம்ம இப்போ கோஸை நம்ம வெட்டி வச்சுருக்க கோஸை போட்டிருக்கோம். தண்ணியில் வாஷ் பண்ணி கோஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கோம். போட்டுட்டு நம்ம இப்போ தேவைக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு 300 கோஸ் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம், புளிப்பு வேணும்னா. பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.